வெல்கம் டு செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ்ல வந்து கொஞ்சம் முக்கியமான கேள்விகளும் அதுக்கான பதிலையும் தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் வந்து தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சுரதா, அப்புறம் கண்ணதாசன், அப்புறம் முடியரசன், காமராசன். விடை தெரியவில்லை. சுரதாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராசகோபாலன். ராசகோபாலன் இவர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றுனால தன்னுடைய பேரை எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா சுப்புரத்தினதாசன். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? உவமை கவிஞர். நெக்ஸ்ட் வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்தையா. இவருடைய சேரமா காதலி அப்படின்ற புதினத்துக்கு இவருக்கு என்ன கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது கிடைச்சு. சேரமா காதலி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து முடியரசனோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா துரைராசு. இவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து 1949 வந்து இந்த காரைக்குடி மீசு மீனாட்சி சுந்தரனார் உயர்நிலை பள்ளியில வந்து என்ன பண்ணுவாருன்னா தமிழ் ஆசிரியராக வந்து என்ன பண்ணுவாங்க பணியாற்றதுக்கு ஆரம்பிச்சு சுமார் 28 ஆண்டுகள் வந்து தமிழ் ஆசிரியராக என்ன பண்ணாரு பணியாற்றினாரு. காமராசன் இவர் பார்த்தீங்கன்னா இவருடைய கருப்பு மலர்கள் அப்படின்ற கவிதை தொகுப்புனாலதான் இவர் என்ன பண்ணாரு பிரபலம் ஆனாரு. அடுத்த ஆப்ஷன் விடை தெரியவில்லை. இதுல வந்து கரெக்டான பதில் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி முடியரசன்.